Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். ஒரு சில இது கூட இல்லை கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சார், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 300 லைக்ஸ் மேலே எப்போ ரீச் பண்ணுவோம் ஒன்றுனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம M6 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 300 லைக்ஸ் அபவ் வரணும். நம்ம எவ்ரி வீடியோக்கும் 300 லைக்ஸ் அபவ் வந்து ஒன்றுனா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம 200 லைக்ஸ் அபவ் வந்தால் நம்ம ஃபின் நிஃப்டி ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி இந்த 300 லைக்ஸ் அபவ் வரும். இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணி நம்ம மார்னிங் அப்டேட்டில் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஒரு மோட்டிவேஷன், அதாவது நம்ம எத்தனை பேர் நம்ம வீடியோவை விரும்பி பார்க்குறாங்கன்னு வேறு, ஜென்ரலாக பார்க்குறாங்கன்னு வேறு இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த 300 லைக்ஸ்க்காக பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கலாம். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டோம். ஸோ நேற்று லெவலில் வந்து ட்ராப் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ப்ரைஸ் கரெக்டாக அங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்டு 18,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க்காக இருக்கிறதுல ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. கீழே 18,000 அப்படின்றது வந்து சப்போர்ட் ஏரியா. ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இன்றைக்கி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திரும்ப வந்து 18,000 சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18,200, அதாவது 160 170 இல்லைங்க, அதாவது திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க அப்பர் சைடு. சார் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டா பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டா கூட உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ என்ன ஒன்று ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகலாம். அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மேலே அப்பர் சைடு. ஏன்னா இதெல்லாம் வந்து செல்லர்ஸ் ஏரியா தானே, இதெல்லாம் செல்லர்ஸ் ஏரியா ஓகேங்களா? இவங்களாம் ஃபைட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. 18,200 நல்லா சாலிட் க்ரீனாக பாடியோட க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, அப்போது நம்ம பையிங்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். அது வரலும் பையிங்கான வாய்ப்புகள் கிடையாது. மேலே போனால் கூட உங்களுக்கு திரும்ப ரீடெஸ்ட் ஆகும், அகைன் வந்து அப் மூவ் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகுமே தவிர ஒரே டைரெக்ஷனில் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், அவங்க ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் அது. இது 18,160 அந்த 200 ரேஞ்சில் இருக்குங்களா, எல்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகாது. ட்ரெண்ட் வேறு சாலிடாக ட்ரெண்டு டவுன்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பிளான் பண்ணோம். ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் எந்த மாதிரி போனால் பை எடுக்கலாம், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எந்த மாதிரி வந்தால் செல் எடுக்கலாம். ஓகே, மேபி இந்த ட்ரெண்டிங் வந்துச்சு இல்லைங்களா, இதனோட புல் பேக் கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ட்ரெண்ட் லைனை இந்த ஆங்கிளில் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இன்னும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் உங்களுக்கு. சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ட்ரெண்ட் லைனு இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கீழே வந்து வச்சுக்கலாம். கீழே வந்தோடனே சேல் பண்ணுவீங்களா? இல்லை, என்ன பண்ணோம், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். ஏன்னா வந்து அது உண்மையிலே செல்லிங் இருந்தது அப்படின்னா அந்த பையர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வரணும். நீங்கள் அப்படி கீழே வர சொல்ல கிடக்குன்னு ரெட்டை வந்து சேல் பண்ணலான்னா பரவாயில்ல, இக்னோர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரேட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பையர்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். ரீடெஸ்ட் அகைன் இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் சேல் எடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லை இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு தான் இக்னோர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மேலே போயிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வரலாம், அதில் கீழே ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே ரெண்டுத்தில் என்ன சுச்சுவேஷன் வந்து ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஒரு 10 மணி 10:30 மணி ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லா நேற்று 200 EMA ரெசிஸ்டன்ஸ் இருந்து ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லைவ்ல உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன், லெவலும் கொடுத்துருந்தேன் நேற்று உங்களுக்கு நான். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஸோ இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு சொல்லும். மேபி ப்ரைஸ் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த நெக்லைன் கட் ஆக சொல்ல பார்க்கணும். எது 42,700 அபவ் க்ளோஸ் வச்சிச்சு
அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து பை பார்க்கலாம். அதே ஒரு வேளை இங்கே 42,400க்கு கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா திரும்பவும் செல்லிங் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபெயில் ஆகிடுச்சு. 42,400க்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகெயின் ஃபால். ஓகே, ஏன்னா இங்கே திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகிட்டு நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ட்ராப் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப அங்கேருந்து ஃபால் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பேட்டர்ன் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். மெத்தட் நம்மளுக்கு ஈஸியாக ரெடிமேடாக ஒரு வாழைப்பழத்தை ரெடியாக வச்சுட்டு இருந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றதில்ல. எங்கேயாச்சும் ஒரு லெவல் பிரேக் டவுன் ஆகுதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் கிடுக்குன்னு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, பையோ சேலை ஓடி போய் பண்ணுவாங்க. அவங்களோட எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் போகும். ஓகேங்களா. ஸோ 2 சுச்சுவேஷன் நடக்கும். ஒன்று அப்பர் சைட் நெக்லைன் கட் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட் மூவ் கிடைக்கலாம். 42,700 அபோவ் 42,700க்கு மேலே க்ளோசிங் வச்சுச்சுன்னா பை அண்ட் சேலுக்கான வியூ பாருங்கள். 42,200 கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா சேலிங்கான வியூ பாருங்கள். இந்த மிடில் ஜோனில் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே கீழே மூவ் ஆகிட்ருக்கும். இந்த ஜோனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது இந்த மிடில் ஜோன் 42,600ம் 42,400 லெவலும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஜோன். இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் கீழே போகும், மேலே போகும். இந்த இதில் எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது. ட்ரெண்டிங்கில் எதுவும் போகிறதுக்கான சான்ஸ் இல்லை இந்த ஜோனில் இருக்கிற வரலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை அதில். ஓகேங்களா. அதாவது ஷோல்டர் வந்திருக்கு, ரைட் ஷோல்டர் வந்திருக்கு, ஹெட்டு ஷோல்டர். ஓகே, ஆனால் இருந்தாலும் நம்ம பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ண அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் வீக்காக காமிக்குது. அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பண்ணது கொஞ்சம் வீக்காக காமி, மேபி இந்த லெவல் கட் ஆகிற மாதிரி தான் அதில் காமிக்குது. இது இந்த 18,600 லெவல் கட் ஆகிட்டு கீழே போகிற மாதிரி சினாரியோ காமிக்குது இதில். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த சைடும் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு 18,800 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா தான் அது வந்து இதில் வந்து சேம் எல்லாம் பவர் பார்க்க முடியும். அதுக்குள்ளே பார்க்க முடியும். ஏன்னா சரி வீக்னஸ் காமிக்குது பாருங்கள், இந்த செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஸோ அதனால தான் வந்து இதில் பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இதே உங்களுக்கு மேலே ஒரு க்ரீன் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு நல்ல மூமெண்ட்டை பற்றிச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டை மேலே போயிருக்கலாம். ஆனால் இதில் செல்லிங் வீக் காமிக்குது. ஸோ நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி இதில் செல்லிங்கான வியூவை பார்க்கலாம். இல்லை பையிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் அதில். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து நான் 100% நம்ம தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் எதுவும் நடக்கலாம். 18,800 அபவ் க்ளோசிங் வச்சுச்சுன்னா பேங்க் ஃபின் நிஃப்டியில் பை அண்ட் சேலுக்கான வியூ பாருங்கள். இல்லை இந்த ஜோனில் இருக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜோனில். ஏன்னா இந்த செல்லர்ஸோடைய ஆதிக்கம் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம். பை சைடுன்னா சொன்னேன் இல்லைங்களா, 18,800 அபவ் வரலும் பையிங் வரல அப்படின்னு அர்த்தம் அதில். ஓகேங்களா. ஆனால் இதே உங்களுக்கு 18,650 600 கீழே வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் அங்கேருந்து செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இங்கே அந்த செட்டப் எங்கேனாச்சும் உங்களுக்கு அமைஞ்சிதுன்னா செல்லிங்கான செட்டப்பை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய டார்கெட் லெவல் பார்த்திங்கன்னா 18,500 அந்த லெவல் வரும் டார்கெட் வரும். லோயஸ்ட் கட் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. அதாவது 45 டேஸ் கிளாஸ்க்கு வெபினார் அட்டென்ட் பண்ணுற விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.